नमस्कार, मेरा नाम सुंदर है। आज मैं आपको एक पार्ट 2 कहानी, दूसरी कहानी, ओके, खरगोश और कछुए की कहानी। खरगोश और कछुए की कहानी। खरगोश अन्ना मोयल, कछुआ अन्ना आमे इवड़ा कதை, ओके। ஆல்ரெடி எல்லாத்துக்கும் தெரியும். இது செகண்ட் டைம் ரேஸ் வைக்கிறாங்க. ரெண்டாவது வாட்டி இன்னொரு வாட்டி முயலுக்கும் ஆமைக்கும் ரேஸ் வைக்கிறாங்க. அதில் யார் ஜெயிப்பாங்க பார்ப்போம், ஓகே. கஹானி கா நாம் ஹே, கஹானி கா நாம் ஹே. இப்போ நான் உங்களுக்கு கதைங்க எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களுக்கு சென்டென்ஸ் வந்து நிறைய நான் வந்து ஒரு 150 வீடியோக்கு மேலே சென்டென்ஸ் எல்லாம் போட்டேன். வேறு வந்து இனிமேல் நெக்ஸ்ட்டு வந்து கிராமர் சொல்லிக் கொடுக்குறேன் உங்களுக்கு. அப்போ இந்த கதைங்க மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய சென்டென்ஸ் வரும். கதைங்க மூலங்க நிறைய சென்டென்ஸ், புது புது வார்த்தைங்க நிறைய சென்டென்ஸ் வரும். அப்போ கதைங்க மூலமாக நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு हिंदी வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வரும், ओके ओके। सो कहानी का नाम है खरगोश की एक और दौड़। खरगोश की एक और दौड़। खरगोश की अन्ना मुयलोடைய एक और अन्ना उन्नु ओरनु दौड़ अन्ना रेस, ओके। खरगोश की एक और दौड़। एक और எப்பயுமே வந்து एक और अन्ना उन्नु तांग எனக்குன்னு சொல்லுவோம், ओके। मुझे एक और दीजिए, मुझे एक और दीजिए ना, எனக்கு उन्नु கொடுங்க, ओके। खरगोश खरगोश अब भी, खरगोश है ना, अब खरगोश अब भी இப்பயும், खरगोश अब खरगोश अब अन्ना இப்போ, अब भी अन्ना இப்பயும், ओके। हार मानने को तैयार नहीं है। हार मानना अन्ना ओटमी வந்து ஒத்துக்கிறது, ओके। हार मानने को तैयार नहीं था, அவன் ஓட்டமே ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை, ओके। खरगोश अब भी இப்பயும், हार मानने को तैयार नहीं था, அவன் ஓட்டமே வந்து ஒத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை। वह पछता रहा था, वहाँ पछता रहा था। பச்தானா என்னென்னா, இப்போ நம்ம ஏதாவது பாவம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு குமிழி போவோம். நம்மள அப்படி பண்ணிட்டோமே, எனக்கு அது வந்து பச்தாவான்னு சொல்லணும், ஓகே। அது வந்து நம்ம பச்தாவான்னு சொல்லுவாங்க, ஓகே। वह पछता रहा था कि उस दिन, அந்த நாள், वह पछता रहा था, அது அந்த முயல் வந்து பச்தா ரஹா தான்னா ரொம்ப வருத்தப்பட்டிருந்த மனசுலையே, ரொம்ப நம்ம இப்படி எதுக்கு பண்ணிட்டோம்ன்ற மாதிரி ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருக்கா. பச்தானான்னா வருத்தப்படுறது கிடையாது. அந்த நம்ம பாவத்துக்கு நம்ம ஏதாவது தப்பு பண்ணோன்னா அதை வந்து உள்ளுக்குள்ளேயே வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமேன்னு நினைக்கிறோம் இல்லையா, அது, ஓகே। பச்தா ரஹா தா कि उस दिन अन्ना அந்த நாள், उस दिन वह அது क्यों सो गया था, எதுக்கு தூங்கிட்டான், ஓகே। அவனுக்கான முயல் தானாகவே பேசிக்கிறது என்னென்னா, நான் எதுக்கு அன்னைக்கு தூங்கிட்டேன், ஓகே। பச்தா ரஹா தா कि उस दिन அந்த நாள், वह அது क्यों सो गया था, क्यों எதுக்காக தூங்கிட்டான், ஓகே। यदि वह सोया नहीं होता, यदि அவன் தூங்காமல் இருந்திருந்தா, ஓகே। यदि वह सोया नहीं होता तो वही जीत जाता ना, मुयले ஜெயிச்சிருக்கும், ஓகே। वह मन ही मन में, वह ना அது ना मुयल, मन ही मन मनसुलेये, ओके। मन ही मन में योजना बनाता और कछुए को योजना ना प्लान, சொல்லுவாங்க। தர்கீஃப்னு சொல்லுவாங்க. பிளானுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, யோஜனான்னு சொல்லுவாங்க. யோஜனான்னா பிளான், தர்கீப் அண்ணாவும் பிளான், ओके। वह मन ही मन में, वह ना मुयल मन ही मन में मनसुलिए योजना बनाता अन्ना प्लान பண்ணுவான்। और மற்றும் कछुए को
कछुए को अन्ना आमय कछुए को अन्ना आमय हराने का तरीका हराने का ना तो कड़िक्किற ओके हराने का तरीका सोचता रहता था तरीकाना விதம் எப்படி நம்ம அதை வந்து நம்ம தோக்கடிக்கணும்ன்ற பிளான் பண்ணிட்டே இருப்பான் யார் முயல் ओके और कछुए को हराने का तरीकाना அதோட விதம் எப்படி நம்ம எப்படி தோக்கடிக்கணும்ன்ற விதத்தை सोचताன்னா யோசனை பண்ணிட்டே இருப்பான் ओके गर्मी बीती என்ன வெயில் காலம் முடிஞ்சிருச்சு बीत गई என்ன முடிஞ்சிருச்சு गर्मी बीती और बारिश का मौसम आ गया गर्मी बीती வெயில் காலம் போயிருச்சு बारिश का मौसम आ गया बारिश का मौसम अन्ना मழைக்காலம் आ गया வந்துருச்சு ओके आसमान में बादल छाने लगे आसमान अन्ना உங்களுக்கு வானம் आसमान में बादल अन्ना क्लाउड्स बादल छाने लगे ना அந்த क्लाउड्स எல்லாம் மேகம் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு ओके मौसम सुहावना हो गया मौसम अन्ना क्लाइमेट सुहावना नल्ला अरमया ओके मौसम सुहावनाவோட மீனிங் வந்து சுந்தர்னு சொல்லுவாங்க சுஹாவனான்னா சுந்தர் அழகாக இருந்துச்சு அந்த மோசம்னா அந்த கிளைமேட்டு எல்லாமே வெளியில் அழகாக இருந்துச்சு மோசம் சுஹாவனா ஹோகயானா எல்லாமே நல்லா இருந்துச்சு मोर अन्ना पिकॉकன்னு சொல்லுவாங்களே मोर अपने पंखों को फैलाकर नृत्य करने लगा मोर पिकॉक अपने अन्ना அதோடைய पंख अन्ना ரெக்கை ओके फेदर्सன்னு சொல்லுவாங்க ரெக்கை को फैलाना अन्ना விரிக்கணும் ओके ரெக்கை விரிச்சு नृत्य करने लगे नृत्य अन्ना डांस ओके नृत्य करने लगे मोर अपने पंखों को फैलाकर नृत्य करने लगे बारिश की बूंदें बारिश अन्ना मலை बारिश की बूंदें अन्ना ड्रॉप्स ओके तुलिगल ओके बारिश की बूंदें टप टप गिरने लगे टप टप गिरने लगी टप टप अन्ना ஒவ்வொரு துளியா உழுது टप टप गिरना उलनु गिरने लगी जंगल के सभी जानवर अन्ना अंद जंगल अन्ना काடு ओके काட்டில் सभी जानवर எல்லா மிருகங்களும் सभी जानवर बाहर आए ना வெளியில் வந்துச்சு बाहर आए सभी गर्मी के बाद सभी अन्ना எல்லா எல்லோரும் எல்லாமே गर्मी के बाद अन्ना இந்த வெயில் காலத்துக்கு அப்புறம் गर्मी के बाद पहली बारिश अन्ना फर्स्ट मலை முதல் मலை पहली बारिश में भीगने का आनंद लेने लगे भीगना अन्ना नனையணும் भीगने का आनंद अन्ना हैप्पीनेस संतोषம் भीगने का आनंद लेने लगे எல்லாருமே வந்து மலையில் நனைஞ்சிட்டு ஃபஸ்ட்டு மலையில் நனைஞ்சிட்டு அதோட என்ஜாய் பண்ணுறாங்க ஆனந்த் लेने लगेன்னா அந்த மலையோட சந்தோஷம் எடுக்கிறாங்க ओके सभी गर्मी के बाद पहली बारिश में भीगने का आनंद लेने लगे पहले हाथी आया पहले अन्ना முதல்ல ओके पहले हाथी आया हाथी अन्ना याனை आया अन्ना வந்துச்சு पहले हाथी आया फिर बालू आया फिर अन्ना அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் அடுத்தது फिर बालू आया बालू अन्ना கரடி बालू आया चिड़िया भी चिड़िया अन्ना பறவைகள் ओके चिड़िया भी ची करती आई ची करती आ गई ची करती आ गई ना குருவிங்களும் ची அந்த சவுண்டோட வந்திருக்கு
जंगल का राजा, जंगल का राजा ना அந்த காட்டோட ராஜா. ஓகே, ஜங்கல் கா ராஜா ஷேர் क्यों पीछे रहता, அந்த ஷேர் அண்ணா சிங்கம், அதுவும் எதுக்கு பின்னாடி இருக்கும், அதுவும் முன்னாடி வந்து क्यों पीछे रहता, எதுக்கு பின்னாடி இருக்கும். क्यों पीछे, क्योंனா எதுக்கு, पीछेன்னா பின்னாடி, रहता रहताना இருக்கும். ஆனால் சிங்கமும் எதுக்கு பின்னாடி இருக்கும். वह भी आ गया, वह भी आ गया, அதுவும் வந்துருச்சு. वह आ गयाன்னா அது வந்துருச்சு. वह भी आ गयाன்னா அதுவும் வந்துருச்சு. ओके, वह भी आ गया. पशु शावक अधिक खुश हो रहे थे. पशु शावक, पशु अन्ना मिருகங்கள். ओके, ஷாவக், ஷாவக்னா அதோட குட்டிங்க, பச்சேன்னு சொல்லுவாங்கல்ல, குட்டிங்க. பசு ஷாவக் அதிக் खुश हो रहे थे. अधिक खुशना ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருந்தாங்க. ஓகே, हिरन के हिरन हिरन सिंह आदि भी आ गए. हिरन, हिरनன்னா டியர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, மான். ஓகே, हिरन शेर, ओके, बंदर, गिलहेरियाँ, गिलहेरी, गिलहेरियाன்னா உங்களுக்கு அணிலன்னு சொல்லுவாங்கள்ல, गिलहेरी. चूहे, चूहे, चूहेன்னா எலி. ஓகே, ஆதி आ गए, ஆதி आ गए, அது எல்லாமே வந்துருச்சு. कोई इधर भाग रहा था, कोई என்ன எதா कोई என்ன கொஞ்சம் इधर भाग रहा था, इधरன்னா இங்கே ஓடுது. कोई उधर भाग रहा था, कोई उधर, उधरना அந்த பக்கம் ஓடுது. कोई इधर भाग रहा है, இங்கே ஓடிட்டுருக்கான். खरगोश और कछुआ भी, खरगोश और कछुआ भी इस आनंद में शामिल हो गए. खरगोश और कछुआ, खरगोश मुयल और மற்றும் कछुआ ஆமை, भी ना அதுமே. ओके, इस आनंद में, இந்த சந்தோஷத்தில், इस आनंद में शामिल हो गए. शामिल हो गए ना அவங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அதில் இருக்கிறாங்க. ओके, इसके बीच, इसी के बीच है ना, இதுக்கு நடுவில், इसी के बीच खरगोश के मन में एक विचार आया. इसके बीच है ना, இதுக்கு நடுவில், खरगोश के मन में, खरगोश के मन में है ना முயலோட மனசில், மன்மே என்ன மனசில், खरगोश के मन में एक विचार आया. एक विचार, विचार है ना योजना, एक विचार आया. यदि वह इस बारिश में दौड़ लगाए तो ज़रूर जीत जाएगा. यदि सपोज़, यदि है ना सपोज़, वह इस बारिश में, இந்த மலையில், इस बारिश में दौड़ लगाए, दौड़ लगाना ना रेस वच्चा, दौड़ लगाए तो ज़रूर जीत जाएगा. ज़रूर जीत जाए ना கண்டிப்பாக ஜெயிச்சிருவான். யார் யோசனை பண்ணுறா, खरगोश. ओके, ज़रूर जीत जाएगा. बारिश की बूंदों के कारण, बारिश की बूंदों के कारण वह सो नहीं पाएगा. बारिश की बूंदे, மழை துளி உளுந்துட்டுருக்கு, அதனால் அவனால் தூங்க முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் ஜெயிச்சிருவேன்னு முயலுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஓகே, बारिश की बूंदों के कारण, बारिश की बूंदें மழை துளிகள், के कारण அதுக்கா அந்த காரணத்துக்காக, के कारण वह सो नहीं पाएगा, वह सो नहीं पाएगा ना அவனால் தூங்க முடியாது. ஓகே, दौड़ता जाएगा, दौड़ता जाएगा ना ஓடிட்டே இருப்பான். ஓகே, दौड़ता जाएगा, दौड़ता जाएगा, दौड़ता जाएगा और जीत जाएगा. அது நினைக்கிறான், அவன் என்ன நினைக்கிறான்னா, முயல் என்ன நினைக்கிறான்னா, दौड़ते जाएगा, நம்ம வந்து ஓடிட்டே இருப்போம், பிறகு ஜெயிச்சிருவோம். और जीत जाएगा, ஜெயிச்சிருவோம். विचार आते ही, विचार आते ही है ना மனசில் அந்த யோசனை வந்ததும், खुशी के मारे, खुशी के मारे है ना संतोषमा, खुशी के मारे उसके 2 दांत जो पहले ही बाहर थे और वे बाहर निकल गए.
குஷி என்னென்னா அந்த யோசனை வந்ததுமே அவருக்கு சந்தோஷம் ரொம்ப ஆயிட்டு. ஓகே, खुशी के मारे விச்சார் ஆத்தேன்னா அந்த யோசனை வந்ததும் खुशी के मारे சந்தோஷமாக उसके दो दांत அதோட 2 பல்லு ஆல்ரெடி அதோட 2 பல்லு வந்து வெளியில் தான் இருக்கும். முயலுக்கு வந்து 2 பல்லு வெளியில் இருக்கும். ஓகே, 2 दांत जो पहले ही बाहर थे ना मामूलावे அதுக்கு வெளியவே இருக்கும். पहले थे वे और बाहर निकल गए. और बाहर அந்த சந்தோஷத்தில் உணும் வெளியில் வந்துருச்சு. और बाहर निकल गए. वह झूमने लगाना பாட்டு பாடிட்டே சந்தோஷமாக சுற்றுவாங்களா அதுக்கு வந்து झूमने लगा. गोल घूमने लगा. गोल घूमने राउंड. ओके, गोल घूमने लगाना சுற்றிட்டே இருந்தான். गोल घूमने लगा ரவுண்டாக சுற்றிட்டே இருந்தான். इसी चक्कर में அதே அந்த சுற்றுற இதுலேயே वह अपने मुंह के बल गिर पड़ा. वह அது ஓகே अपने அதோடைய மூக்கே பல் ஆனால் இந்த வாய் கீழே விழுந்துட்டான். கீழே விழும்போது இந்த வாய் வந்து கீழே வந்துருச்சு. வாய் கீழே வந்துருச்சு. ஓகே, கீழே உழுகிறதே எப்படி விழுந்தோன்னா இந்த மூஞ்சி வந்து கீழே பட்டிருக்கு. ஓகே, वह अपने मुंह के बल गिर पड़ाன்னா உளுந்துட்டான். மூக்கே பல் ஆனால் இந்த உழுகும்போது அதோட ஃபேஸ் வந்து கீழே தரைக்கு பட்டிருக்கு. ஓகே, अपने 2 दांत गवा बैठा. ஆனால் அதோட 2 பல்லும் கவா பைட்டான்னா தொலைச்சிட்டான்னா உடஞ்சிருச்சு. ஓகே, கவா பைட்டான்னா தொலைச்சிடணும். ஓகே, वह अपने मुंह के बल गिर पड़ा और अपने 2 दांत गवा बैठा. अब वह ठीक से இப்போ वह ठीक से करेक्टा ठीक से थ द ध न और सा नहीं बोल सकता था. அந்த பல்லு உடஞ்சதுனால தா த த த ந சா இந்த எழுத்து வந்து இந்த எழுத்தோட வார்த்தைங்க வந்து அதுக்கு அந்த முயலுக்கு வந்து வரமாட்டேங்குது. ஓகே, தா என்னென்ன வார்த்தை வரமாட்டேங்க. நம்மளுக்கு இந்த முன்னாடி பல்லு இல்லாட்டா சில வார்த்தைங்க வந்து திக்கி வரும். ஸோ அது என்னென்ன வார்த்தைங்கன்னா த த த த ந சா नहीं बोल सकता था அவனால் சொல்ல முடியலை. उसने जैसे तैसे அது जैसे तैसे தெரிஞ்சோ தெரியாமல் जैसे तैसे अपने आप को संभालाना அவனுக்கு அவனை கண்ட்ரோல் ஆகிட்டான். சம்பாலனா கண்ட்ரோலாக ஆகணும். ஓகே, सभी जानवरனா எல்லா மிருகங்களும் सभी जानवर उसे घेर कर खड़े थे. घेरना நடுவில் இப்போ நம்ம நடுவில் நிற்கிறோம், நம்ம ரவுண்டில் எல்லோரும் நின்னா அதுக்கு வந்து घेरनाன்னு சொல்லுவாங்க. घेरना இப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லை, யாராவது கீழே வந்துட்டா ரோட்டில் பாருங்கள், அவங்களுக்கு நடுவில் அவங்க ரவுண்டாக எல்லோரும் வந்து கூடிடுவாங்க. ஸோ அதை என்ன சொல்லுவாங்க, घेरनाன்னு சொல்லுவாங்க. ओके, घेर लिया. ओके, सभी जानवर उसे घेर कर खड़े थे ना निन्नट இருந்தாங்க. और सभी उसकी मदद करने में लगे थे. और மற்றும் सभी என்ன எல்லோரும் उसकी मददனா அவனுக்கு मदद हेल्प பண்ணுறதுக்கு करने लगे थे. मदद करने में लगे थे அவனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருந்தாங்க. उधर खरगोश अपने विचार में ही मगन था. அந்த खरगोश அந்த முயல் வந்து அவனோட யோசனையில் அப்படியே யோசனையிலே இருந்தான். ஓகே, अपने दांत गवा बैठने से भी அன்ஜான் தா அவனோட பல்லு போனதுனாலையும் அதுவும் கேரே பண்ணலை. அன்ஜான் தான்னா
அஞ்சானன்னா பார்த்து பார்க்காம இருக்கிறதுக்கு வந்து அஞ்சான்னு சொல்லுவாங்க. பார்த்து பார்க்காம இருக்கிறதுக்கு அஞ்சான்னு சொல்லுவாங்க. ஓகே. अपने दांत அவனோட பல்லு. गवा बैठना போக்கோ அது அதோட போயிடுச்சு இல்லையா, அந்த பல்லு போயிருக்கு, அது गवा बैठनाன்னு சொல்லுவாங்க. ஓகே. பல்லு போனதுலேயும் சேபி अनजान था அந்த பல்லையும் கேர் பண்ணல, अनजान था. पहले उसने एक लंबी सांस ली. पहले முதல்ல उसने ना मुयल, उसने एक और लंबी सांस ली. லம்பானா வளர்த்தியானது. ஓகே. லம்பி சான்ஸ் இல்லைன்னா இப்படி எடுப்பாங்க இல்லையா, அது வந்து லம்பி சான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. மூச்சு வந்து ஃபுல்லாக எடுத்து விட்டானா அதுக்கு லம்பி சான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லம்பி சான்ஸ் லி. अपने फुले सीने के साथ. ஃபுலே சீனைன்னா நெஞ்சு வந்து இப்படி நிமித்து நிற்கிறது. ஓகே. அது வந்து ஃபுலா சீனான்னு சொல்லுவாங்க. ஃபுலா சீனா. ஓகே. अपने फुले सीने के साथ इतराते हुए बोला. इतराते होना ரொம்ப ப்ரௌடாக சொன்னோம். इतराते हुए बोला. என்ன சொல்கிறேன், ஷாட்டியோ. ஓகே. ஷாட்டியோன்னா எதுக்கு ஷாட்டியோன்னு சொல்கிறான்னா சாத்தியோன்னு சொல்கிறான். சாத்தியோவுக்கு அவனுக்கு சா வரல, ஸோ சாட்டியோன்னு சொல்கிறான். ஷாட்டியோ அது வந்து சாத்தியோன்னா ஃப்ரெண்ட்ஸு. சாத்தியோன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஷாட்டியோன்னு சொல்கிறான். யார்? खरगोश சொல்கிறான். ஆஜ் மை, இன்றைக்கி நான். இது யார் சொல்கிறான்னா முயல் வந்து சொல்கிறான். முயல் அவனோட வாய்ஸில் சொல்கிறான். ஷாட்டியோன்னா சாத்தியோ, ஃப்ரெண்ட்ஸ் சாத்தியோ. ஆஜ் மை, இன்றைக்கி நான். கச்சுவே கோ அண்ணா ஆமையை. சுனோட்டி ஆனால் அது ஆக்சுவலி வந்து சுனோட்டி கிடையாது, சுனோத்தின்னா அவனுக்கு வந்து நான் சுனோத்தி கொடுக்குறேன்னா வார்னிங் கொடுக்குறேன். நான் வந்து காம்படிஷனுக்கு வந்து ஆஃபர் கொடுக்குறேன். ஓகே. சுனோட்டி. டேத்தான்னா டேத்தா கிடையாது, தேத்தா. அதுக்கு பல்லு சரியாக இல்லாதனால அது எப்படி சொன்னால் டேத்தான்னு சொல்லுது. ஸோ தேத்தாகும், சுனோத்தி தேத்தாகும். நான் வந்து ஆமைக்கு வந்து ஒரு வார்னிங் கொடுக்குறேன். சுனோத்தி தேத்தாகும். एक और दौड़ का ऐलान करता हूँ. एक और दौड़, இன்னொரு காம்படிஷன். एक और दौड़, இன்னொரு रेस. एक और दौड़ का ऐलान करता हूँ. ऐलान करना ना अनाउंस பண்ணணும். ஓகே. ऐलान करता हूँ. क्या आप सब तैयार है? क्या आप सब तैयार है? அவனுக்கு வந்து தா சொல்ல தெரியாது, அதனால் டையார் ஹேன்னு சொல்கிறான். क्या आप सब तैयार है, நீங்கள் எல்லாரும் தயாராக இருக்கீங்களா? क्या आप सब तैयार है, நீங்கள் தயாராக இருக்கீங்களா? सभी जानवर थोड़ा चक्राए. எல்லாருக்கும் கொஞ்சம் ஒரு சக்கராயன்னா ஒரு அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஷாக் மாதிரி ஆகிட்டு, தலை சுற்றுற மாதிரி ஆகிட்டு. சப் चक्राए. लेकिन कछुआ दौड़ने के लिए मान गया. लेकिन ஆனால் कछुआना आमे दौड़ने के लिए तैयार हो गया. दौड़ने के लिए ना ஓடுறதுக்காக तैयार हो गया ना, तैयार आइटाम. ओके. दौड़ शुरू हुई ना कंपटीशन स्टार्ट आइடுச்சு. दौड़ शुरू हुई. कछुआ और खरगोश तैयार थे. कछुआ और खरगोश तैयार थे, तैयाराக இருந்தாங்க. बंदर के हाथ में झंडी थी. बंदर के हाथ में, बंदरன்னா உங்களுக்கு குரங்கு. बंदर के हाथ में, குரங்கு கையில் झंडी थी. झंडीன்னா झंडाன்னா அது फ्लैगன்னு சொல்லுவாங்கல்ல, फ्लैग. झंडी थी. अन्य सभी जानवर दर्शक बन गए. अन्य सभी जानवर, வேறு எல்லா மிருகங்களும் दर्शक बन गए. दर्शक அண்ணா அந்த ஆடியன்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஓகே. தர்ஷக் பன் கே. அந்நியன்னா மிச்சம் எல்லாருமே. ஓகே. அந்நிய சபி ஜான்வர். அந்நிய சபி அண்ணா இது தவிர வேறு எல்லாமே. ஸோ அந்நிய
सभी जानवर எல்லா மிருகங்களும் दर्शक बन गए। जंगल का रास्ता ऊंचा नीचा था। जंगल அந்த காட்டோட ரோடு வந்து எப்படின்னா ஊஞ்சா நீச்சான்னா ஒரு மேடு இருக்கும், ஒரு பக்கம் பள்ளமாக இருக்கும். ஊஞ்சான்னா மேடு, ஓகே. ஊஞ்சா நீச்சான்னா பள்ளம். ஊஞ்சா நீச்சா था, மேடும் பள்ளமாக இருந்துச்சு. बारिश भी तेज हो रही थी। बारिश भी तेज हो रही थी, மழையும் ரொம்ப तेज हो रही थी ना, ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. बारिश भी तेज हो रही थी। बंदर ने खरगोश और कछुए को लक्षण समझाया। बंदर ने ना कुरंग, बंदर ने खरगोश और कछुए को लक्ष्य बताया। லக்ஷன்னா அவங்க எங்கே வரைக்கும் போகணும், ஓகே, அவங்களோட லட்சியம் என்ன, எங்கே வரைக்கும் போகணும், எங்கே போய் தொடணுன்றது சம்ஜாயான்னா அதுக்கு அவங்களுக்கு சொன்னான். फिर அதுக்கப்புறம் एक दो तीन और उसने झंडे लहरा दी। एक दो तीन சொன்ன झंडा लहरा दिया ना, கொடியை காமிச்சிட்டாரு. खरगोश उछलते हुए दौड़ने लगा। खरगोश வந்து முயல் வந்து उछलते हुए ना जंप அடிச்சுட்டு ஓடிட்டு இருந்தான். दौड़ने लगा। कछुआ भी अपना चाल से दौड़ने लगा। कछुआ ஆமையும் அதோட வேகத்தில் மெல்லமாக போயிட்டே இருந்துச்சு. कछुआ भी ना ஆமையும் अपनी चालना அதோட நட, ஆமை நடன்னு சொல்லுவாங்கன்னா அதோட நட. अपनी चाल से दौड़ने लगाना அதுவும் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டு, ஓகே. थोड़ी ही दूर पर கொஞ்சம் தூரத்துக்கு அப்புறமே बारिश का पानी जमा हो गया था। बारिश का पानीன்னா மழை தண்ணி. ஜமா ஹோகயானா ஒரு இடத்துல சேர்ந்துடணும், ஓகே. சேர்ந்துருக்கு, ஒரு இடத்துல சேர்ந்துருக்கு, கட்டி இருக்கு, ஓகே. उसने एक बड़े नाले का रूप ले लिया था। उसने அந்த தண்ணி பூரா என்னாச்சு, एक बड़ा நாலான்னா ஒரு ஆறு மாதிரி தண்ணி போகுது, அவ்வளோ தண்ணி போயிட்டுருக்கு. नाले का रूप ले लिया था, ஒரு ஆறு மாதிரியே தண்ணி போயிட்டுருக்கு. खरगोश तो वहीं टिकट गया। खरगोश என்ன பண்ணால் அந்த முயல் அங்கே போய் அங்கேயே நின்றுட்டு. खरगोश तो वहीं टिकट गयाना अங்கே நின்றுட்டான். और वह सोचता रहा அங்கே நின்றுட்டு सोचता रहाना யோசனை பண்ணிகிட்டே இருந்தான். कि नाले को कैसे पार किया जाए, कि नाले को இந்த ஆறை வந்து कैसे पार किया जाए, எப்படி அந்த ஆறை வந்து நம்ம தாண்டுறது, कैसे पार किया जाए. उसे तैरना तो आता नहीं था। முயலுக்கு तैरना तो आता नहीं था, அவனுக்கு வந்து முயலுக்கு வந்து நீச்சல் அடிக்க தெரியாது. तभी पीछे से कछुआ आया। तभी அப்போ पीछे से பின்னாடி இருந்து कछुआ आया, ஆமை வந்துச்சு. वह पानी में तैरता हुआ, वह அந்த ஆமை पानी में ना தண்ணியில் तैरता हुआना நீச்சல் அடிச்சுட்டு तैरता हुआ पार निकल गयाना இந்த இடத்துலேருந்து அடுத்த அதை தாண்டி போயிட்டு पार निकल गया. धीरे धीरे மெல்லமாக लक्ष्य तक पहुँच गयाना அந்த லாஸ்ட் எங்கே வரைக்கும் போகணுமோ அங்கே வரைக்கும் पहुँच गया. खरगोश वहीं देखता रह गया. खरगोश वहीं அங்கேயே நின்றுட்டு இருந்தான், देखता रह गया. बंदर ने कछुए को विजेता घोषित कर दिया. बंदर ने ना குரங்கு வந்து कछुए को ஆமையை विजेता घोषित कर दिया. विजेताना ஜெயிச்சிட்டானே अनाउंस, घोषित करना अनाउंस பண்ணணும், घोषित कर दिया. இவன் தான் ஜெயிச்சிட்டான், கச்சுவா ஜெயிச்சிட்டான்ட்டு घोषित कर दिया. सभी जानवरों ने कछुए की खूब प्रशंसा की. सभी जानवर எல்லா மிருகங்களும்
கச்சுவே கீன்னா அந்த ஆமைக்கு ஹூ பிரசன்ஸா கீன்னா ரொம்ப பாராட்டினாங்க, பிரசன்ஸா கி. इस तरह कछुआ फिर जीत गया. इस तरह இதே இந்த விதமாக கச்சுவா ஃபிர் ஜீத் கயா, இன்னொரு வாட்டி ஜெயிச்சுட்டு. அப்போ நம்மளுக்கு வந்து இப்போ வரைக்கும் முயல் கதை ஒரு கதை தான் தெரியும், ஒரு வாட்டி காம்படிஷன் தான் தெரியும், ஒரு வாட்டி காம்படிஷன் வச்சு ஜெயிச்சு தெரியும். ரெண்டாவது காம்படிஷன்லேயும் ரெண்டாவது வாட்டியும் ஆமை தான் ஜெயிச்சிருக்கு. ஓகே, இந்த சேனலை வந்து நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து இந்த கதைங்க மூலமாக கதைங்க எப்படி இருக்குன்னு நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா, இன்னும் எந்த மாதிரி வீடியோஸ் இருந்தால் நல்லாயிருக்கும் நான் கமெண்ட்ஸ் போடுங்க. இன்னொன்று வந்து நான் வந்து மிட் பிரெயின் ஆக்டிவேஷனோட டீச்சர். நான் வந்து தமிழ்நாட்டில் நான் ஒத்தையில் தான் இருக்கேன். மிட் பிரெயின் ஆக்டிவேஷன்னா 5 வயசுலேருந்து 15 வயசு குழந்தைங்களுக்கு அவங்களோட 3வது கண்ணு திறந்து, இப்போ ஞானக்கண்ணுன்னு சொல்லுவாங்க, சிவனுக்கு 3வது கண் இருக்க மாதிரி எல்லா குழந்தைங்களுக்கும் ஞானக்கண் இருக்குது. அது வந்து ஜப்பானீஸ் மெத்தட் ஆஃப் எஜுகேஷன்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைனிங் மூலமாக அவங்களுக்கு அந்த 3வது கண்ணை திறந்து விடுவோம். அது திறந்ததுனால என்ன ஆகும்னா பிள்ளைங்க வந்து நல்லா படிப்பாங்க, படிப்பில் நல்லா ஃபாஸ்ட்டாக இருப்பாங்க, படித்ததை வந்து மறக்க மாட்டாங்க, மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். படிப்பில் வந்து மாமூலாக முதல்ல என்ன ரேங்க் எடுக்கிறோம், இப்போ வந்து நல்லா ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படி எடுக்கிற வாய்ப்பெல்லாம் இருக்கும். ஒன்று வந்து நம்ம கண்ணை திறந்து என்னென்ன பண்ணுறோமோ எல்லாமே அவங்க வந்து கண்ணை மூடிட்டு பண்ணுவாங்க. ரொம்ப அவங்களுக்கு வந்து ஞானம் ரொம்ப வரும். ஓகே, இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு அதோட வீடியோஸ் லிங்க் போடுறேன், டெமோ லிங்க்கு பாருங்கள். உங்களுக்கு அப்படி யாருக்காவது வேணும்னா எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, தன்யவாத்.